இதுக்கு பேர் தான் பஃப் பால் மஷ்ரூம். அதாவது பால் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காளான் வகை. மஞ்சள் நிறத்துலையும் இருக்கும். இது வெள்ளை நிறத்தில் உள்ள இன்னொரு ஸ்பீசிஸும் இருக்குது. மஷ்ரூம்னா பொதுவாக நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், மஷ்ரூம்ன்றது பெரும்பான்மையானவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மேலே தெரியக்கூடிய இந்த மழை காலத்தில் வெளியில் கொடை மாதிரியோ இல்லை இந்த மாதிரி பால் மாதிரியோ வரக்கூடிய அந்த அமைப்பு தான் மஷ்ரூம் நினச்சிட்டு இருக்கோம். உண்மை என்னென்னா இது ஒரு ஃப்ரூட்டிங் ப்ராப்பர்ட்டி. அதாவது உண்மையான காளான், உண்மையான மஷ்ரூம்ன்றது உள்ளுக்குள்ளே இருக்கும். அந்த ஃபங்கஸ் தான் பூஞ்சைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது தன்னோட இனப்பெருக்க உறுப்பான இந்த காளானை வெளியில் விடும். வெளியிலனா மழை பெய்கிற நேரத்தில் அப்படி ஒரு கொடை மாதிரியோ இல்லை இந்த மாதிரி பால் மாதிரியான சைஸ்லையோ அது வெளியில் வரும். அதில் பெரும்பாலும் ஏசெக்ஷுவலாகவோ இல்லை செக்ஷுவலாகவோ ரீப்ரொடக்ஷன் நடக்கும். அப்படி ரீப்ரொடக்ஷன் நடந்ததுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே ஸ்போர்ஸ்ன்னு சொல்லப்படுற சின்ன சின்னதாக எப்படி தாவரங்களில் அந்த மகரந்த தூள்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி இதில் ஸ்போர்ஸ் இருக்கும். அந்த ஸ்போர்ஸ் இப்போ இந்த பஃப் பால் மஷ்ரூம் எடுத்துக்கங்க. இப்போ இது நல்லா மஞ்சள் நிறத்தில் அப்படி இருக்கா, இது இப்போ இளமையாக இருக்குது. இதுவே முத்துனதுக்கப்புறமா நல்லா வெயிலெலாம் பட்டதுக்கப்புறமா காஞ்சி அப்படியே இருக்கும், ஒரே இடத்துல அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் இது ஏதாவது ஒரு ட்ரிகரிங் நடந்துச்சுன்னா, உதாரணமாக காற்று வேகமாக அடிக்கும் போதோ இல்லை மழை தண்ணி இது மேலே வந்து படும்போதோ இல்லை நம்ம மனிதர்களோ இல்லை வேறு ஏதோ ஒரு விலங்கோ கடந்து போகும்போது இதை டச் பண்ணும்போதோ டக்குன்னு ட்ரிகர் ஆகிடும். ட்ரிகர் ஆகி இதோட ஏதோ ஒரு பார்ட்லேருந்து ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும். அது வழியாக அந்த ஸ்போர்ட்ஸை ரொம்ப ஃபோர்ஸோட வேகமாக காற்றுல வெளியிடும். அதெல்லாமே ரொம்ப லைட் வெயிட்டாக, அதாவது ரொம்ப கம்மியான எடையாக இருக்கிறதுனால காற்றுல அதுங்க அப்படியே பறந்து போய் வேறு இடத்துல விழுந்துடும். திரும்ப எப்போ மழை பெய்யுதோ அப்போ அதுங்க திரும்ப ஃபங்கஸாக உருவாகிடும். அதாவது பூஞ்சையாக உருவாகி நிலத்துக்கு அடியில் போயிடும். எப்பயுமே நீங்கள் ஒரு காளானை மேலே பார்க்குறீங்க, இந்த மாதிரி ஒரு காளானை பார்க்குறீங்கன்னா அதுக்கு நிலத்துக்கு அடியில் ஒரு பெரிய பூஞ்சை இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த பூஞ்சையோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கான் தான் இந்த ஃபங்கஸ். அதில் இது பஃப் பால் மஷ்ரூம், அதாவது பஃபியாக பால் மாதிரி இருக்கிற ஒரு மஷ்ரூம் அப்படின்றதுனால இதுக்கு இந்த பேர் வச்சுருக்காங்க. இது உண்ணக்கூடியது கிடையாது. இதே மாதிரியே இன்னொரு பஃப் பால் மஷ்ரூம் தோ பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள். ஏதோ ஒரு மிருகம் வந்து கடிச்சிருக்கு. கடிச்சதுக்கப்புறம் அந்த கடியிலேருந்து தப்பிக்கணும், அந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுக்காக அது ஒரு திரவத்தை, தேன் மாதிரியான ஒரு திரவத்தை வெளியிட்டு இருக்கு பாருங்கள். இது பஃபியாக இருக்குன்னு சொன்னேன், தொட்டு பார்த்தா பாருங்கள் புஸ்க் புஸ்க்குன்னு அமுங்குது இல்லையா, அதனால தான் இதுக்கு பஃப் பால் மஷ்ரூம் பேர். இப்போ நான் தொடும்போது இதில் எந்த ட்ரிகரும் நடக்கல இல்லை, ஆனால் இதுவே நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் அப்படி தொட்டேன்னா மேலேருந்து நிறைய ஸ்போர்ஸ் வெளியில் வரும்.